ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா? ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பாக்கணும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். அந்த தம்பி நான் சொன்னேன், அப்பா 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் பாடுறோம், எங்களுக்கு அந்த துணிச்சல். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டு கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற பரந்த வீதிகளில் வீறு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளை. என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா? ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பாக்கணும். கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டு கொண்டு நடக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது, கந்தல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது.